அண்மைச் செய்தி. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தாத அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை ஜார்ஜ் டவுன் பகுதியில் மேற்கொண்டுள்ள சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கடந்த மார்ச் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சி குமரப்பன் ஆகியோருடைய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநகராட்சி தரப்பில் ஆஜரான வழக்கினர் ஆக்கிரமிப்பில் அகற்றுவதற்கு உரிய பாதுகாப்பு அளிக்க கோரி காவல்துறைக்கு 5 முறை கடிதம் எழுதியாகும். ஆனால் காவல்துறை பாதுகாப்பு அளிக்காததால் ஆக்கிரமிப்புகள் அகற்ற முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜராக இருந்த குற்றவியல் வழக்கறிஞர் மாநகராட்சி எழுதிய கடிதம் தெளிவாக இல்லை என தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் அரசின் இரு துறைகளுக்கிடையே ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்ததால் தான் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்படுவது என்பது நிர்வாகத்தின் அடிப்படை என தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் தமிழக அரசின் உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோரை தாமாக முன்வந்து இணைத்த நீதிபதிகள் மற்றும் அரசின் உத்தரவுகள் நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். அவ்வாறு இதுவரை அரசின் உத்தரவுகள் நிறைவேற்றப்படாமல் எத்தனை அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.